அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பெண்ணை முட்டி தூக்கி அந்தரத்தில் சுழற்றிய எருமை மாடு தற்போது பிடிபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பெண்ணை முட்டி தூக்கி அந்தரத்தில் சுழற்றிய எருமை மாடு தற்போது பிடிபட்டிருக்கிறது. சென்னையில் பெண்ணை முட்டி தூக்கி அந்தரத்தில் சுழற்றிய எருமை மாடு தற்போது பிடிபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வடசென்னை திருவிடு கிராமத்து பகுதியைச் சேர்ந்த மதுமணி என்பவரை எருமை மாடு இழுத்து சென்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரையும் இந்த மாடு முட்டியது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது அந்த மாடை சென்னை மாநகராட்சி அவர்கள் மீட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாடை மீட்டதுக்கு தற்பொழுது வரை யாரும் உரிமை கோரவில்லை எனவும் தற்பொழுது அந்த எருமை மாட்டை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் 1117 மாடுகள் சென்னை மாநகராட்சி சார்பாக மீட்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று சாலையில் நடந்து சென்ற மதுமதி என்பவரை தரத்தரம் எடுத்து சென்ற எருமை மாடு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திய தற்பொழுது அந்த மாட்டினை தற்போது சென்னை மாநகராட்சி பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கொம்பில் சிக்கிய பெண்ணை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்ற அந்த எருமை மாடு தற்போது பிடிபட்டிருக்கிறது. எருமை மாடு முட்டியதில் பெண்ணுக்கு படுகாயம் ஏற்பட்டு 40 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்ணை முட்டிய எருமை மாடு தற்போது பிடிபட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் அந்த பெண்ணை மாடு தரதரம் இழுத்து சென்று முக்கிய சம்பவத்தில் அந்த பெண்ணிற்கு தற்பொழுது 40 தையல் போடப்பட்டு அவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாடு முட்டியதுல 40 தையல் போடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தனக்கு ஏற்பட்ட மாதிரியான நிலை இனி வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் அவர் இருக்க வேண்டும் எனவும் வரும் நாட்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் மாநகராட்சி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தரம் சுற்றித் திரிந்த அந்த எருமை மாடை சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் தற்பொழுது அந்த மாட்டை மீட்டு எடுத்திருக்கிறார்கள். அந்த மாட்டிற்கு தற்பொழுது வரை யாரும் உரிமை கோரவில்லை என்கின்ற ஒரு அறிவிப்பையும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதும் அதன் பிறகாக மாநகராட்சி அதிகாரிகள் மாடு உரிமையாளர்களிடம் இது போன்ற மாட்டை பொதுவெளியில் கட்டி வைக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைப்பதும் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுவதும் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதற்கு வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 1017 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திருவொற்றியூரில் அந்த பெண்ணை தாக்கிய எருமை மாட்டை தற்பொழுது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை அந்த மாட்டிற்கு யாரும் உரிமை கோரவில்லை எனவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.